ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிற vlog வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். என்னோடய டாட்டர் ஜைவாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னும் 60 டேஸில் வரப்போகுது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் வீட்டிலேயே வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாங்களே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நான் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த vlogல பார்க்கலாம். நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் உங்களுக்கு vlogல கவர் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம வாங்க போகிறோம். இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஆஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து திங்ஸ் வச்சுட்டு செகண்ட் ஸ்லாட் ஆஃப் பர்ச்சேஸ்க்காக போயிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அண்டு டெக்கரேஷன் ஷாப்பில் கொஞ்சம் நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்கரேஷன் ஷாப்பில் எடுத்த கிளிப் வந்து சேவ் ஆகலை. ஸோ நான் அகெயின் இன்னொரு டைம் பர்ச்சேஸ் போவேன், அப்போ கவர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் செகண்ட் ஸ்லாட் பர்ச்சேஸ் போகிறோம், சும்மா லோக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கு. அது கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் போயிட்டு வந்துட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பானை கடையில் வந்து பானை வாங்கிறதுக்கு வந்தோம் டெக்கரேஷனுக்காக. இங்கே நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் வந்து இது வாங்கியிருக்கோம், இந்த பானை வாங்கியிருக்கோம். இப்போ நான் வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வச்சு தான் வந்துட்டு நாங்கள் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு, பாட்டு, அப்புறம் இதுவும் ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணணும். ஸோ இதில் கொஞ்சம் திங்ஸஸ்லாம் இருக்குது. இந்த தெர்மோகோல் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணுறதா இருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் கவர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, பட் பேசிக் வந்துட்டு இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். நான் பண்ணும்போது அந்த vlogல கவர் பண்ணுறது. கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் இதில் இருக்குது. கலர் பேப்பர்ஸ்லாம் வச்செல்லாம் நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். இன்றைக்கி வந்து டே 2 ஆஃப் vlog. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நான் என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வரப்போகிறாங்க. இன்றைக்கி இந்த ஜைவா பர்த்டே டெக்கரேஷன் ப்ராப்ஸில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னா, அவளோட ஹைட்டுக்கு ஒரு நியூமரிக்கல் நம்பர் 1 அது பண்ண போகிறோம். அதில் எப்படின்னா தெர்மோகோலில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ளோரலில் டெக்கரேஷன் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் நான் கிளிட்டரில் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். என் கசின் சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஃப்ளோரலில் பண்ணலாம், கிளிட்டரில் அவுட் ஆஃப் ஃபேஷன் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அது ஓகேன்னு பட்டுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஃப்ளோரலில் நியூமரிக்கல் 1 பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த பாட் வந்துட்டு சும்மா ஷோ பீஸாக தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த பாட்டை வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கேஜையும் டைம் இருந்தால் இந்த பேரட் கேஜையும் நாங்கள் பெயிண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் வச்சு ஒரு பேக்ட்ராப்பில் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ரோஸ் மாதிரி ஒன்று யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம். அதோட உபயம் தான் யூடியூப் வீடியோ. அதை பார்த்ததில் அதே பார்த்து அந்த பெரிய ஃப்ளார் பண்ண போகிறோம் கிராஃப்டில். இப்போதைக்கு இது தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் பலூன் டெக்கரேஷனுக்கு நான் வேறு ஒரு ஈவெண்ட் பிளானர்ஸ் கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டேன். அவங்க வந்து பலூன் டெக்கரேஷன்லாம் பார்த்துக்குவாங்க. அது போக எனக்கு இன்னும் கார்பெண்டர்ஸ் 2-3 கார்பெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த முன்னாடி அந்த உடன் ஸ்டாண்டு, உடன் பாக்ஸஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கார்பெண்டர்ஸ் பிடிக்கணும். அது நிறையா இருக்குது. சப்போஸ் கார்பெண்டர்ஸ் செட் ஆகலை அப்படின்னா நான் வேற ஒரு டீலர்கிட்ட நான் ஆல்ரெடி என்கொயரி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே நான் ஆர்டர் போட்டு அதை வாங்கி வச்சுக்குவேன் ரெடிமேடாகவே. ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போது டைம் நியர்லி 1:30 ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் மாதிரி தான் வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ கவர் பண்ணுறேன். இன்றைக்கி டே 3 ஆஃப் ஜைவாஸ் பர்த்டே vlog. நாங்கள் லாஸ்ட் வீக் வந்துட்டு டே 2ல் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தோன்னா, பேப்பர் கட்டிங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். அது வந்து ரொம்ப லென்த்தியாக போகும், சேம் ப்ரொசீஜரே தான் ரிப்பீட் ஆகுங்கிறனால நாங்கள் அதை vlog பண்ணலை. அந்த பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சைக்கிள் ஒன்று டெக்கார் பீஸாக நிற்க வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் பாட்க்கும் பெயிண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த கட் பண்ணி வச்ச கிராஃப்ட் பேப்பர்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஃப்ளார் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் தான் லாஸ்ட் வீக் ரெடி பண்ணி வச்சது. இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு பேப்பர் ஃப்ளார் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ண போகிறோம். பெட்டல்ஸாக கட் பண்ணி பேட்சாக வந்துட்டு அதை நாங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி ஃப்ளாராக ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இனிமேல் தான் பண்ணணும். இதை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓல்டு சைக்கிள் தான் வந்துட்டு நாங்கள் இந்த டயரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் இந்த பெடல் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து ரெடி பண்ண போகிறோம். அது ப்ராசஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது முடியல. அது நாங்கள் சைக்கிள் கடையில் கொடுத்து தான் கழட்ட போகிறோம். இதெல்லாம் என்னோடய கசின் சிஸ்டர்ஸ். இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஒழிஞ்சிட்ருக்காங்க கேமரா பார்த்து பயந்துட்டு. பாட் பெயிண்ட் ஒர்க்ஸ்
ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு கலர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒயிட் கலர் அடிச்சிட்ருக்கோம். ஒயிட் ஒரு 2 கோட்டிங் அடிச்சுட்டு இதுக்கு மேலே பிங்க் கலர் நாங்கள் அடிக்கலான் இருக்கோம். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது மீன் டைம் அப்படியே நாங்கள் இது கூடயே சேர்ந்து கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ண போகிறோம். இப்போது இந்த டைப் ஆஃப் ஃப்ளார் வந்து ரெடி பண்ணுறதுக்காக என்னோடய சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாங்கள் ஃபோல்ட் பண்ணி டைப் பண்ணியிருக்கிறத வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அது இது பண்ணுவாங்க. நான் அப்படியே காமிக்கிறேன். இப்போ இந்த நியூமெரிக்கல் 1 தெர்மோகோலில் வந்துட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இந்த ஆல்ரெடி நாங்கள் ஒரு பேஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஃப்ளோரலால் நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். என்னோடய கசின் சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இந்த கம் பண்ணிவிட்டு இது மேலே நாங்கள் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ட்விஸ்ட் பண்ண ஃப்ளாரை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிக் ஃப்ளாராக இருக்குது. என்னோட இன்னும் 2 கசின் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை இவங்க இன்னும் கட் பண்ணுறவக்கெல்லாம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ஃப்ளாரை தான் இப்படி இவங்க ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ இன்னொரு ரோஸ்க்காக இந்த மாதிரி பெட்டலாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 பெட்டல் 2 பெட்டல் அப்படி. இப்போ இதை நாங்கள் பேஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த இண்டிவிஜுவலாக இருந்த 3 ஃப்ளார்லையும் சேர்த்து கட்டியிருக்கோம். சேர்த்து கட்டினா இந்த மாதிரி ஒரு பிக் ஃப்ளாராக வருது. இப்போ இது மேலே இருக்க சர்ஃபேஸை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணோன்னா இந்த ஃப்ளார் ரெடி. நல்லா கம்மி. அவ்வளவுதான். கட் பண்ண பெட்டல்ஸ் எல்லாமே ஒட்டினதும் இந்த மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி வந்துருச்சு. இதை நாங்கள் வந்து அப்படியே பேக்ட்ராப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி இனி 2 ஃப்ளார் பண்ண வேண்டியிருக்கு. அது அப்படியே கீழே விடு. பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், பேப்பர்லேயே பண்ணது. என்னோட கசின் பிரதர், என் ஹஸ்பண்ட், என் கசின் சிஸ்டர் எல்லாம் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைக்கிள்லேருந்து இந்த டயரை கழட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு டெக்கார் பீஸ் நல்லா வர்றதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ இந்த நியூமெரிக்கல் 1 தெர்மோகோலில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம். இதில் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் தேவைப்படுது. அது இனி வாங்கிட்டு தான் பண்ணணும். இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சைக்கிள் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் கசின் பிரதர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. vlog day 4. நான் வந்து மாடல் ஃபோட்டோஷூட்டில் இருக்கிறப்போ என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த பாட்டையும் இந்த கேஜையும் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. நல்லா க்ளீனாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து நமக்கு சைக்கிள் பெயிண்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் உடன் ஸ்டாண்டும் அந்த பாக்ஸஸும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் டீலர்கிட்ட. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த வெல்கம் போர்டும் அவளோட ஃபேவரட் போர்டும் சாக் போர்ட்ஸும் ரெடி பண்ணணும். இவ்வளோ தான் ஒர்க் பெண்டிங் இருக்குது. கிராக்ஸ்ன்னு சொல்லி பெண்டிங் பார்த்தோன்னா வெறும் அந்த சைக்கிள் மட்டும்தான் பெண்டிங். பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ண அந்த பர்த்டே ப்ராப்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த உடன் ஸ்டாண்டும், இது ஒரு 2 உடன் ஸ்டாண்டும், இந்த 3 உடன் பாக்ஸும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெக்கரேஷனுக்காக. அது ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளோரல் நியூமெரிக்கல் 1 வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு லுக் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். clean and neat. சூப்பராக இருக்குல்ல? இந்த போர்டு வந்து இப்போ நான் டிசைன் பண்ணிவிட்டு இப்போது பிரிண்டிங் ப்ரெஸ் போய் பிரிண்ட் பண்ணி இப்போ தான் கொண்டு வந்தேன். இது வந்து வெல்கம் போர்டு, இது வந்து ஃபேவரட் போர்டு. இந்த போர்டு வந்து ஹால்குள்ளே வரும், இது வந்து என்ட்ரன்ஸில் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த உடன் ஸ்டாண்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது மாதிரி பியர் பாட்டில்ஸ் வந்து காய்லாங்கடையிலேருந்து வாங்கி
லேபிள் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து பர்த்டே பார்ட்டியில் டைனிங் ஏரியாவில் ஒவ்வொரு டேபிள் ரவுண்ட் டேபிள் போட சொல்லியிருக்கேன். அந்த ரவுண்ட் டேபிளில் வந்து இந்த பாட்டில் வச்சு இதுக்குள்ளே LED லைட்ஸ் போட்டு சும்மா ஷோக்கு அப்படி வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த DIY வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் டேட் வைஸ் வந்து நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படி எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீக் என் பொண்ணோட பர்த்டே விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.